ஸோ நம்ம இப்போ வந்து தருண் பிரகாஷோட மம்மி கூட இருக்கோம். தருண் பிரகாஷ் க்ளோஸ்டு ஐ கான்சன்ட்ரேஷன் ப்ரோக்ராம் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ண குழந்தை. ஸோ அவங்களுக்கு இந்த டியா கோர்ஸுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் தருண் பிரகாஷ் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க பேரண்ட் கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங்மா, சொல்லுங்களேன். தருண் பிரகாஷை எதை எதிர்பார்த்து டியா கிளாஸ்ல சேர்த்தீங்க? என்ன விஷயத்தை எதிர்பார்த்து சேர்த்தீங்க? சத்தமா பேசுங்க. பொதுவாக வந்து ஞாபக சக்திக்காகவே மறந்துடுறது. ஓகே சேர்த்தி விட்டேன். ஓகே. ஸோ ஞாபக சக்தி தான் ரொம்ப கம்மியா இருந்தது. நீங்க கூட உட்காருவீங்களா படிக்கிறதுக்கு? கூட உட்கார்றது இல்லை. ஸோ ரொம்ப மறந்துடுவானா? எப்பவுமே மறந்துடுவான். ஓகே. ஸோ படிப்பு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டி வந்து ரொம்ப படிக்காத குழந்தை, ஏ வந்து நல்லா படிக்கிற குழந்தைன்னு வச்சுக்கோங்க. தருண் எந்த இடத்துல இருந்தான்? தருண் வந்து எந்த லெவல்ல இருந்தான்? சி. ரொம்ப மட்டும் இல்லை, பாஸ் ஆயிடுவா அப்படி. ஸோ சி லெவல் இருந்தா. டியா கிளாஸுக்கு அப்புறமா எந்த லெவலுக்கு போயிட்டா அப்படி? இப்போ டியா கிளாஸ் வந்து கொஞ்சம் பி வந்திருக்கா அப்படி. ஸோ நான் ஏன் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன்னா, எங்களுக்கு டெஸ்டிமோனியலில் டி லெவலில் இருந்த குழந்தைங்க ஏ லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ தெர் இஸ் எ சான்ஸ் சி தான் போகணுங்கிறது கிடையாது. ஸோ சி பி கிராஸ் பண்ணி ஏ லெவலுக்கு வந்த குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன். ஃபெயில் ஆகிட்டு இருந்த குழந்தை 99, 98 எல்லாம் வாங்குறத வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் சான்ஸ். அதனால தான் நான் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கிட்டையும் கேட்கும்போது சொல்கிறேன், எந்த லெவலில் இருந்தாங்க, எந்த லெவலுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஞாபக சக்தி இதை தானே நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணீங்க. அது கிடைச்சிதுங்களா டியா கிளாஸில்? சொல்லுங்களேன், அது எப்படி முதன்முறையாக நீங்கள் என்ன மாற்றம் வந்து தருண் கிட்ட பார்த்தீங்க? தருண் கிட்ட எது சொன்னாலும் எந்த ஒரு வேலை சொன்னா கூட மறதி வந்துரு. அப்போ அந்த அளவுக்கு மறந்துடுவா? அப்படியா தருண்? ரொம்ப ஞாபகம் மறதி. ஓகே ஓகே. ஏதாவது எடுத்துட்டு வான்னு சொன்னா கூட அந்த நிமிஷமே மறந்துட்டு வேற வேலை